தமிழ் சினிமாவில் நகைச்சுவை சக்கரவர்த்தியாக வலம் வந்தவர் நடிகர் கவுண்டமணி. அவரது மனைவி சாந்தி. இவர் உடல்நலக் குறைவால் சென்னையில் மே 5ஆம் தேதி காலமானார். குடும்ப வாழ்க்கை தனி, சினிமா வாழ்க்கை தனி என்று வாழ்ந்து வருபவர் கவுண்டமணி. அவரது மனைவி மற்றும் குழந்தைகளை தனது நெருங்கிய உறவினர்களின் வீட்டு விசேஷங்கள் தவிர வேறு எந்த இடத்திற்கும் அழைத்துச் சென்றதில்லை. இவரின் படப்பூஜைகளுக்கு கூட சிங்கிள் மேன் ஆர்மியாகத்தான் வந்திருக்கிறார். கடந்த சில தினங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த சாந்தி மே 5ஆம் தேதி காலை காலமானார். இவர்களின் வாழ்க்கை பற்றி பார்ப்போமா? கவுண்டமணி மனைவியின் இழப்பினால் மனம் கலங்கி போயிருக்காரு. கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்னா ஒரு அந்யோன்யமாக இருவரும் இருப்பாங்க. ஒருவரை ஒருவர் ரொம்ப பாசமாகவே பார்த்துப்பாங்க. இவர்களது திருமணம் காதல் திருமணம். சினிமாவின் ஆரம்ப காலங்களிலேயே இவர்கள் திருமணம் நடந்தது. கல்யாணத்துக்கு பின்னால் ஏற்றம் வரும் என்பார்கள். அந்த வார்த்தை கவுண்டமணி விஷயத்தில் உண்மையானது. மனைவி வந்த நேரம் நல்ல நேரம் அவருக்கு. சினிமா உலகில் திருப்புமுனையாக அமைந்தது. ஆகையால் மனைவி மீது ரொம்பவே தனி பிரியம் வச்சிருந்தாரு. வீட்டிற்கு வந்தாலே சாந்தி சாந்தி என கூப்பிட்டபடி இருப்பார். வீட்டு நிர்வாகம், குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கியது எல்லாமே சாந்தி தான். கவுண்டமணி பேமெண்ட் வாங்கினால் அப்படியே மனைவியிடம்தான் கொடுத்து விடுவார். அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்புகையில் மனைவியிடம் செலவுக்கு பணம் வாங்கி கொள்வதை சென்டிமெண்டாக வச்சிருப்பார். இவர்களுக்கு 2 மகள்கள். பெரிய பொண்ணு செல்வி, 2வது மகள் ஸ்மிதா. மகள்களும் அம்மா மீது அதிக பாசம் வைத்திருந்தார்கள். சாந்தி சில காலமாகவே உடல் நலமில்லாமல் இருந்தார். இவரது மறைவு கவுண்டமணிக்கு பெரிய இழப்பு. உண்மையில் கவுண்டமணி பல நடிகைகளின் வாழ்க்கையை சீரழித்தவர். இதையெல்லாம் அறிந்தும் சாந்தி கவுண்டமணியிடம் இதை பற்றி எதுவும் கேட்டதில்லை. இதனால்தான் இவர்களின் வாழ்க்கை பிரச்சனையின்றி சென்றது. இதையெல்லாம் கேட்டிருந்தால் எல்லா நடிகர் போல் கவுண்டமணியும் மனைவி சாந்தியும் விவாகரத்து செய்திருப்பார் என்று சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சாந்தி வாழ்ந்திருக்கிறார். அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்.